வாங்க எல்லாரும், என்ன பண்றீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க 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 வாங்க. வந்தவங்க அப்படியே லைக் பட்டனை முதல்ல தட்டுறீங்க, ரெண்டாவது ஹைப் பட்டனை தட்டுறீங்க. தட்டி விடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்? இன்னைக்கு நம்ம அரசியல் பேசுவோம். என்ன உலகமே அரசியல் பேசிக்கிட்டு இருக்காம்ல, என்னடா இது நம்ம அரசியல் பேச வேணாமா? எங்க வீட்டுக்கு எதுவும் சொன்னாரு காலையில, அடியலை நியூஸை பார்த்தியா, நியூஸில் என்ன ஓடுதுன்னு பார்த்தியான்ட்டு. என்னங்க ஓடுது சொல்லிட்டு போங்க அப்படின்னு. நீலாம் யூடியூப்பர்னு சொல்லாத தயவு செய்து. நீ தான் பார்க்கணும், நீ தான் பார்த்து என்ன வச்சிருக்காங்க, ஏது வச்சிருக்காங்க, எது ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குன்னு பார்த்து பேசணுன்றாரு. இங்கே வர்றா ட்ரெண்டிங்காக போகுதா, என்ன போகுது அப்படின்னு. நீ பாரு, விஜய் என்னமோ குட்டி கதை சொன்னாரா, அதுக்கு ஒன்னே மாதிரி ஒரு பொம்பளை சூளி கிளம்பியிருக்கு அப்படின்னு. சூளியா? ஐயா அதை பிக் பாஸில் வந்தவளா? பிக் பாஸில் பல வாட்டிக்கு குஸ்டி அடித்தாளப்பா. ஆத்தாடி ஆத்தாடி, என்னப்பா ஒரு பொம்பளை எப்படிலாம் மாற்றி மாற்றி பேசுகிற முப்பிட்டு கேமராவுக்கு முன்னாடி. உலகமே கேமராவை பார்த்துக்கிட்டு இருக்குன்ற இல்லாமல் இங்கிட்டு குஸ்டி பஞ்சு பிரபலமானல அந்த பிள்ளையத்தா என்ன வச்சிருக்கா அப்படின்னு. நீ போய் பாருண்டாரு. ஏங்க சொல்லிட்டு போங்க அப்படின்னா, நீ பாருடி, நீலாம் ஒரு யூடியூப் வெளியே சொல்லாத காரியத்தை போகிறாங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. ஏங்க எனக்கிட்ட போனை கொடுத்தா தான் தெரியும். போனையும் கொடுக்குறாங்கல்ல, டிவியும் கொடுக்குறாங்கல்ல. நடிச்சாமத்தில் நான் பாட்டுக்கு ஏதாச்சும் திருளிங்கான படம் ஓடுதா அப்படின்னு சின்ன சின்ன படங்க, சின்ன யூடியூபர்கள் எடுத்து படம் போட்டிருப்பாங்க. பொய் படம், கொலை பண்ணுறதை கண்டுபிடிக்கிற படம், இதை அந்த படமாக பார்த்துட்டு பேசாமல் படுத்துருவேன். நான் 7 8 மணி 9 மணி வரைக்கும் நேற்றுலாம் பார்த்துக்கோங்க. ஆளுக்கு ஒரு போகணும். அவங்க தாப்பன மயனும் கிரிக்கெட்டில் விசில் 2 பேரும் விசில். நான் என்ன பண்ணேன், ஏங்க அந்த இதில் இருக்கிற இந்தியா மட்டும் ஜெயிக்காது, தோற்று போயிடும் அப்படின்ட்டு. கேட்சு பிடிக்கிறதுல பந்து விட்டுட்டானா, நான் சொன்னதுல தான் பந்து விட்டுட்டானா, கிளம்பிட்டாரு. ஐயோ சண்டையாக போயிருப்பா. கிரிக்கெட்டில் சண்டையாக போயிருப்பா குடும்பத்தில். நம்ம படுத்துறோன்னு பொத்தி தூங்கிட்டு 7 மணிக்கெலாம். 7 மணிக்கு தூங்கி வந்துச்சு, 10 மணிக்கு போய் எல்லாரும் கிரு விட்டு தூங்கிட்டா. ஆஹா நம்மளுக்கு இடம் கிடச்சிச்சுப்பா அப்படின்ட்டு அப்புறம் ஃபோன் எடுத்து அப்புறம் விடிய நோண்டிட்டு விடியாமல் படுத்தேன். அப்புறம் தான் நான் என்னத்தது என்ன கிடக்குறீங்க, ஒரு நியூஸ் வைக்கணும், ஒரு பாட்டு வைக்கணும், ஒரு நாடகம் வைக்கணும், ஒரு படம் வைக்கணும், இதெல்லாம் வைக்கிறாங்கல்ல. கிரிக்கெட்டு பார்க்குறாங்க அப்புறம் மயனும். நம்ம என்னத்தை பார்க்குறதுன்னு தெரியல. நம்ம மட்டும் என்னமோ ஒதுக்கப்பட்டவங்க இந்த குடும்பத்தில். வேலை சொல்லிக்கிறாரு, வேலை பாரு, இந்த துணி அழிட்டு வந்து போட்டு இதை மடி அப்படிங்கிறாரு. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணுமா நம்ம வேலை? பார்த்தீங்களா? அப்படி பார்த்தேன். என்னத்தை நம்மளுக்குலாம் அரசியல் ஒன்றும் பேச தெரியாது. என்ன குட்டி கதை சொன்னார், குட்டி கதை என்ன சொன்னார், புல்லு கட்டை போட்டால் மாடு 2 சொன்னாராம். ஆமாம், அது உண்மை மாதிரி தான் இருக்குது. இப்போ எப்படி முட்டி பயிர மாயனாக இருந்தாலும் வளர்த்தவளை பார்த்தா அப்படியே மடங்கிறதுல. ஆம்பளை 50 பேர் சேர்ந்து அடக்க முடியாத காலை வளர்த்தவளை பார்த்தா அப்படி வண்டியை போட்டு உட்காந்துருதுலங்க குழந்தை மாதிரி. அப்படியெல்லாம் காலையில் வளர்க்குறாங்கல்ல, பிள்ளை மாதிரி வளர்க்குறாங்க. என்ன நான் சொல்கிறது? சரி, அவர் ஏதோ ஒரு கதையை செட்டு போகிறாரு. இந்த பிள்ளைக்கு என்னவா, இந்த பிள்ளை நான் பார்த்தேனே அப்புறம் போட்டுக்கிட்டு, விஜய் அண்ணா நான் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என்னோடய ஆஃபீஸில் இருப்பேன், என்னை வந்து பாருங்கள். அதனால உங்கள் ரசிகர்கள் விட்டு என்னை பேச விடாது என்ற மாதிரி. விஜய் அண்ணாவை போய் எல்லாரும் பேசுங்க டேய் கிளம்புங்கடா, ஜூலி என்னை பற்றி பேசிச்சு, 50 பேர் கமாண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பேசுங்கடா அப்படின்ட்டா சொன்னார். அதுக்கெல்லாம் நாங்கள் அவன் பொறுப்பு. அதுவும் இல்லாமல் உன்னை ஆஃபீஸில் பார்க்குறதுக்கும் உன்னை வீட்டில் பார்க்குறதுக்கும் நீ பெரிய பொலிட்டீஷியனாக்கும். நம்மளை மாதிரி ஒரு பொம்பளை பாவம் ஏதோ ஒரு பரமக்குடியில் பாத்தினூரில் தான் இருந்துச்சு. அந்த பிள்ளைன்னு சொல்லிச்சு இந்த இதில் ஏதோ ஒரு என்னத்தையோ என்னை மாதிரி ஒரு வாயடிக்கவும், இந்த வாயாடி பொம்பளை எடுத்து போடுன்னு அந்த சோளை எடுத்து போட்டாங்க. அந்த சோளில் ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம். 50 பேர் ஐயோ என்ன இப்படி பேசுகிறான்னு காரி துப்பி அனுப்பிட்டாங்க. காரி துப்புனதை தொடச்சிட்டு என்னத்தையோ கொஞ்சம் நாளைக்கு கம்முன்னு 10 மடங்காக வெளியில் கட்டாமல் மூஞ்சி கட்டாமல் இருந்தேன். இப்போ ஒரு கல்யாணத்தை முடிச்சு கொண்டு போட்டேன். அப்புறம் மறுபடியும் கிளம்பிட்ட வரக்கு இப்படி போகட்டேன். என்னத்துக்கப்ப இப்படி பேசிக்கிட்டு தர்ற பாவத்தை. ஏதோ ஒரு புதுசாக ஒரு அரசியல்வாதி வராரு, என்னத்தையும் இப்போ நல்லது பண்ணுறாருன்னு பார்ப்போம். அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. என்ன அவர் வாட்டுக்கு என்னத்தையா இப்போ முத போய் அரசியலில் போய் புகுந்து விட்டா அவருக்கு என்ன பேசணும் ஏது பேசணும்னு பூரா இந்த சும்மா ஒரு சின்னதாக பேசுகிற நம்மளையே என்னென்ன கடைஞ்சி எடுக்கிறிய தெரியாமல் ஒரு வார்த்தை வந்துட்டா. அதே மாதிரி அவருக்கு என்ன பேச தெரியுதோ அதைத்தான் பேசுவார். இதுக்கு வந்து இது பேச கிளம்பிடுச்சு. இது பேசுறது பெரிய விஷயம் நினச்சி அம்புட்டு நியூஸ்லையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க முனியம்மா பேசுறத பூரா நியூஸில் ஓடுங்க, நியூஸில் ஓட்டு இங்கே பாருங்க. அதை விட ஒரு பாமர பொண்ணு பட்டிக்காட்டு பொண்ணு நல்ல ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்குண்டு. தெளிவான விளக்கமாக இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் விளக்கி சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெளிவான விளக்கம் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஒரே ட்ரெண்டிங்கு தான். அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆயிடுவேன் சொட்ட தலைக்கு. அதுக்கப்புறம் எம்எல்ஏ MP ஆயிடுவேன் நான். அப்புறம் நீங்கள் முடிய லைக் பண்ணி ஹைப் அமுக்குங்கன்னு சொல்லிக்கிட்டு ஏங்க சத்தியமாக சொல்கிறேன், லைக் பண்ணுங்க ஹைப் அமுக்குங்க அப்படின்னு தூக்கத்திலையும் புலம்பிடுவேன்னு நினைக்கிறேன். எது எடுத்தாலும் லைக் பண்ணுங்க வாயில் டவால் வருது.
என்னத்த சொல்றிய என்னமோ ஒரு கதை சொன்னாப்புலதான் இருக்கு. அப்படி என்னத்தையோ பரமக்குடியில் பாத்தினூரில் ஒரு 10 ரூமில் இருந்ததை கொண்டு போய் பிக் பாஸில் விட்டாங்க. பிக் பாஸில் குதூகலம் பண்ணி கும்மாளம் பண்ணி வெளியே வந்துச்சு. வெளியில் வந்து அவளுக்கு நல்ல திடமான மனசுக்காரி. நம்மளெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஒரு வார்த்தை சொன்னா அறுக்குது மனசு. ஆத்தாடி நம்மளை சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணுங்கண்டு. அவன் எம்படி பேர் காரி துப்புனாலும் மனசில் வச்சுக்கிட்டு நல்ல தைரியமாக திடகாத்திரமா நல்லா வெளியே வந்து சுற்றி அப்படி பற்றி பேசுகிறான். நல்ல பரவாயில்ல, நல்ல பிள்ளைதே, அந்த அளவுக்கு திறமையான பிள்ளைதே, நல்ல தைரியமாக இருக்கா. அது மாதிரி தைரியம் என்னத்தையாவது பேசுவோம். என்ன கழுவி ஊற்றுனாலும் ஊற்றுக்கடா அப்படின்ட்டு தைரியமாக எதையே பேசி விட்டா வரக்கு. ஐயோ பேசினாலும் சேனலை துறக்கிற பக்கம் போது அவதான் ட்ரெண்டிங்க. அவன் மூஞ்சியை போட்டு அப்படியே எழுத்தெழுத்தா போட்டு 50 பேரும் பேசிக்கிட்டு கிடக்காங்க. எல்லாரும் பேசுகிறாங்க, நம்ம இடத்த பேசுகிறச்சே அப்படின்னு இருந்தா நம்ம அக்கா பேர் சொல்ல விரும்பல, நம்ம அக்கா பேசியிருக்காங்க. இங்கே வர்ற நம்ம அக்காலாம் பேசியிருக்காங்க. இன்னும் நம்ம விடக்கூடாது, நம்மளும் பேசணும். அவங்க கூட்டோட சேர்ந்ததுதே நம்மளும் பேசிக்கிடுவோம் அப்படின்னு நான் வந்து இங்கே உங்கள்கிட்ட கக்க புக்கன்னு கணச்சிக்கிட்டு இடத்தையே சொல்லிக்கிட்டு கிடக்கேன். சரியா தப்பான்லாம் தெரியாது, நம்ம ட்ரெண்டிங் ஆக மாட்டோம், நம்மளுக்கு பயமே கிடையாது. நம்ம யாரை பற்றி விடாலும் பேசலாம்ப்பா. ஏன் அப்படி பேசுகிறேன்னு நம்ம மேலே கேஸ் விடுறதுக்கு அல்ல, நம்மளை மிரட்டவா அல்ல, நம்மளை ஆஃபீஸில் வந்து சந்திக்கவா அல்ல, வீட்டில் வந்து சந்திக்கவா அல்ல. நம்ம வந்து திரும்புள்ளி தாய் குளங்கள் தந்தை குளங்கள் என்னை மாதிரி தாய் குளங்கள் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிருங்க மணியம்மாக்காண்டு. என்ன நான் சொல்கிறது, நம்ம என்னைக்கு வடை சொல்கிறது, வீட்டை பெருக்கிறது, வீட்டை கூட்டுறது, புருஷனை குதூகலமாக வச்சுக்கிறது எப்படி, பிள்ளை குட்டி பெறுறது எப்படி, பெத்த பிள்ளைய எப்படி வளர்க்குறது, அப்படியே பேசிட்டு போயிடுவோம். என்னத்தா என்னத்த பெரிய அரசியல், அதெல்லாம் ஒரு அரசியல். அரசியல்ன்றது வந்து சும்மா ஆதங்கம் இல்லாரவே பேசுறது, ஆதங்கம் இல்லாரவே இது வேலை வெட்டி இல்லாரவே பேசுறது. அவங்க தான் கிட்டு மாற்றி இந்த பக்கம் குதிச்சா இந்த பக்கம் குதிச்சா இந்த பக்கம் அப்படின்ட்டு என்னத்தையோ ஓட்டு வருது, தேர்தல் வருது, தேர்தலில் பிடிச்ச நல்லா நம்மளுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிற தலைவர்களுக்கு ஓட்ட போடுங்க. எல்லா தலைவரும் நல்லதே செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரு இதாக செய்யுங்கன்னு சொல்லி ஒருத்த ஓட்ட ஒப்படைச்சாங்கட்டா அவகிட்ட இருந்து வந்து நம்மகிட்ட வரையிலையும் போட்டுக்கோன்னு ஆயிடுது. தண்ணி கட்டியை தூக்கி இருந்தாங்க மக்கள்கிட்ட கொடுத்தா அவர் கொஞ்சோண்டு சுரண்டிட்டு இன்னொரு தட்டை, அவர் கொஞ்சோண்டு சுரண்டிட்டு இன்னொரு தட்டை, இப்படியே சொண்டி நம்மகிட்ட வரையிலும் இத்த தண்டி தான் வருது. என்ன பண்ண சொல்கிறீங்க? அதுதான் கலிகாலமாக போய்கிட்டு இருக்கு. என்னண்டா போய்கிட்டு இருக்கட்டும், நம்மளுக்கு எம்புடு எத்த தண்டி வருதோ அதை தண்டியை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வாழுவோம். நல்லபடியாக நல்லது செய்கிற மக்களுக்கு ஓட்ட போடுங்க. எங்கள் ஐயாலாம் காலத்துக்கும் ரெட்டடைத்தான் போடுவோம்பார் எங்கள் ராமச்சந்திர ஐயா. இது எந்திரிச்சு நடக்க முடியாமல் கிடக்கையில் கூட தூக்கிக்கிட்டு போய் ஓட்டு போட போனால் ஏப்பா அவங்களாம் இது எம்ஜிஆர் இறந்துட்டாரு, ஜெயலலிதாம்மாலாம் இறந்துட்டாங்க, இதில் போடுங்கப்பா அப்படின்டா. தவமாட்டு வஞ்சிக்கிட்டு நான் இதில் தான்டா போடுவேன், இந்த இலையை தவிர வேறு எதுலையும் போட மாட்டேன்டாருந்தாரு. அப்புறம் என்ன ஓட்டு போடுற பூத்தில் இருக்கிற ஊரை கக்கன்னு கணச்சிட்டு அந்த ஓட்டு போடுறவங்களே எந்திரிச்சு போய் ஐயா சொல்கிறதுலேயே அமுக்கணும் அப்படின்னு அமைக்கி விட்டாங்க. சிரிச்சுக்கிட்டு கடந்தா விடுவேன். அப்படி கிராமத்தில் இருக்கிறவங்களாம் மாற்ற முடியாது. அவங்க போடுற எந்த காலத்தில் போட்டாங்களோ அதே தான் போடுவாங்க. என்ன பருவன்னு வேற ஊர் மக்கள் இது உடஞ்சிட்டா வேற கத்துவிய அடிக்கல உடஞ்சிட்டா அழுது கத்துவா. அப்படி ஒருத்தர் அவங்க போட்டுறதுலே தான் போடுவாங்க. என்ன சொல்லுங்க மாறாதுங்க கிராமத்தில் இருக்கிறதுக்கெல்லாம். அப்படி நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் நல்லபடியாக பார்த்து ஓட்ட போடுங்க. எந்த இதில் ஓட்ட போட்டாலும் என்னது நம்மளுக்கு நல்லது நினைக்கிற தலைவர்கள் வந்தால் சந்தோஷம் தான். என்னென்ன சொல்கிறது, அப்படித்தான் நாங்கள்லாம் நினச்சிக்கிறது. நம்ம என்ன எத்தனை தலைவர் வந்தாலும் சரி, பொம்பளை ஆட்சி செஞ்சது மாதிரி இந்த உலகத்தில் எந்த ஆம்பளையும் ஆட்சி செய்ய முடியலை. அதுதான் உண்மை. எங்கள் அம்மா ஜெயலலிதா அம்மா ஆட்சி செஞ்ச ஆட்சி அமைப்பு ஒருத்தரும் பண்ண முடியல. அப்போ என்ன அர்த்தம், குடும்பமாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி பொம்பளைகிட்டே இருக்குது எல்லா திறமையும். இதுதான் உண்மை. எத்தனை ஆம்பளை வந்தாலும் சரி. ஆனால் ஒரு டவுட்டுங்க, அது என்னங்க நடிகர் நடிகையிலே வந்து இது முதலமைச்சர் ஆகுறாங்க, அதுக்கு என்னவா இருக்கும் காரணம்? ஏன் சாதாரணமாக இருக்கிறவங்க சாதாரண ஒரு ஆள் வந்து இது ஆக முடியலையே, முதலமைச்சர் ஆக முடியல, ஒரு எம்எல்ஏ ஆகுறாங்களா அதுவும் தெரியலை. எப்போ யாரும் எம்எல்ஏ ஆகுறாங்க எல்லாருமே நடிகைந்தே ஆகுறாங்க. அது என்ன அவங்களுக்கு தான் இருக்கா முதலமைச்சர் பதவி? இப்படியா? என்னத்தையோ போங்க, நம்மளும் நடிகை நம்மளும் முதலமைச்சருக்கு போட்டி போட்டுடலாமா? என்ன ஆகும் முதலமைச்சருக்கு போட்டு போட்டா? விஜய் அண்ணே ஜெயிச்சு வந்துட்டாருண்டா. ஏடே முனியம்மாவுக்கு ஒரு நான் முதலமைச்சர் பதவி கொடுக்குறேன், நாங்கள் எப்படி நடத்துகிறோம்னு இவர் மாதிரி அர்ஜுன் சார் மாதிரி நடத்தி காட்டிடுவோம். என்னப்பா எப்படி இருந்தாலும் சரி, எத்தனை அரசியல் தலைவர்கள் வந்தாலும் சரி,
அம்மா மாதிரி ஆட்சி செய்ய இல்லைன்னு சொல்லி இந்த சிறப்புரையாற்றலாம் முடிக்கிறேன். என்ன மக்களே, நான் சொல்கிறது கரெக்டு தானா? ஜெயலலிதா அம்மா மாதிரி ஆட்சி பண்ணுறதுக்கு யாராலையும் முடியலை. அவங்க தான் நல்லது செஞ்சாங்க. நல்லா வந்து நல்ல ஒரு ஆட்சியாக இருந்துச்சு. எதாக இருந்தாலும் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து சுடா அப்படி பெரிய ரவுடியெல்லாம் சுட்டு பொசுக்கண்டுறாரு. இப்படியெல்லாம் பேசலாமா? பேசி ஏதாவது ஏட கூட ஆயிராமே. இது ஒரு கொடுமை. நம்ம வாட்டுக்கு யாருமே பார்க்கல, நம்ம தாய் குழந்தையும் பார்க்குது. கிராமத்தில் இருக்கிற ராமநாடு, பரமக்குடி, பாத்தினூர், அப்படியே காரைக்குடி, திருநெல்வேலி, அப்படியே இந்த என்னென்னமோ ஊர், இது கேரளா, அப்படியே திண்டுக்கல், அப்படி இங்கிட்டு இருக்கிற நம்ம கிராமத்து சின்னதான் பேக்குதுன்னு நான் பாட்டுக்கு பேசி அது பாட்டுக்கு தலைப்பு நியூஸில் போட்டு அப்படியே டிங் 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 கிராமத்து முடியமாக பேசுனா அரசியல் கதையை கேளுங்கன்னு போட்டு விட்றாது. எத்தா விமர்சனம் பண்ணுறோம்ட்டு அப்புறம் அம்புட்டு ட்ரெண்டிங் ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. கேமரா தூக்கிட்டு யார் ட்ரெண்டிங் கேட்டாலும் ஓடி வந்துடுவாங்க. ட்ரெண்டிங் ஆகிட்டா முடிமாண்டு. பெரிய ஆளா அவங்க சின்ன ஆள், அவங்க சாதாரண குடும்ப பொம்பளை, சாதாரணவங்க அப்படிலாம் நினைக்கிறாங்கல்ல. இப்போ ட்ரெண்டிங் ஆனால் போதும், யாராக இருந்தாலும் சரி, ஆடு மேய்க்கிறவங்களாக இருந்தாலும் சரி, மாடு மேய்க்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வடை தட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, கேமரா தூக்கிட்டு வந்து இன்னும் ட்ரெண்டிங் ஆக்கி விட்ருவாங்க. அப்படிலாம் போட்டு விட்றாதீங்க தலைப்பு நியூஸில், தயவு செய்து. தெரியாமல் பேசிவிட்டேன். மக்களே லைக் பண்ணுங்க. சூழி ரைட்டாக பேசா தப்பாக பேசா தெரியாது. நான் சரியாக பேசியிருக்கேன்னா ரைட்டாக பேசியிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுண்டா லைக்கை பண்ணி கைப்பை அமுக்குங்க. நம்ம பொழப்ப நம்ம பார்ப்போம். நம்ம போய் பாத்திர மட்டத்தை விளக்கி வேலைகளை பார்க்குறேன். இதுதான் நம்மளுடைய அரசியல். அரசியல்லாம் நம்மளுக்கு தெரியாது. வையலை என்னத்தை சொல்கிறது? ஒன்றும் சொல்ல முடியாது. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னத்தையே அவங்க பொழப்புகளை பாருங்க. சும்மா நம்மளை பெரிய ஆளாக நினச்சிக்கிற கூடாது என்றைக்குமே. நம்மளை பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டா அவர் இப்போ எவ்வளோ பெரிய நடிகர், முதலமைச்சராக போகிறாரு. அவர் போய் இவங்களை ஆஃபீஸில் பார்க்கவா இல்லாட்டி வீட்டில் பார்க்கவா? இல்லைண்டா வீட்டை ஆஃபீஸில் இல்லைண்டா வேறு எங்கே இருப்ப? எங்கே பிள்ளை இருப்ப? அடியே சூடியே எங்கே இருப்ப நீனு? ஆஃபீஸ் வேறு வச்சுருக்க. என்ன ஆஃபீஸு? இங்கே வர்றா ஆஃபீஸ் வச்சுருக்கலாம்தா. என்ன ஆஃபீஸ் வச்சுருக்கான்னு தெரியலையே. ஏற்ற எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வெட்டி இருந்தால் கொடுத்தேன் ஆஃபீஸில். அக்காவுக்கு எந்த ஊர்? நம்ம அம்மா ஊருக்கு அத்தே பாத்தி ஊருக்கு அறுத்தேன் நான். ஏதாவது என்ன ஆஃபீஸ்ன்னு சொல்லாமல் விட்டாலத்தா அவள் வாட்டுக்கு வேறு ஆஃபீஸ் வச்சு எங்கிட்ட கடத்தி விட்றான் வேணி கிட்னி இன்டி எடுக்க. என்ன ஆஃபீஸ் வச்சுருக்க சூழி? என்ன ஆஃபீஸ் வச்சுருக்க? ஆஃபீஸில் இருப்பாம்லத்தா. ஆஃபீஸ் போட்டிருக்கா. என்ன வேலைன்னு சொல்லு. ஒரு கூட்டுற வேலை, ஒரு பெருக்கிற வேலை ஏதாச்சும் இருந்தால் கொடுத்தேன். நல்லபடியாக பார்ப்பேன். கூட்டுறது பெருக்கிறது நல்லா பார்ப்பேன். ஒரு வடகடை போட்டு கேண்டீன் மாதிரி கொடுத்தேன்ட்டு அந்த கேண்டீனில் வடகடை போட்டு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இது பண்ணுவேன். ஆஃபீஸில் இருப்பாளாம். அவர் போய் இவர் இப்போ அவ்வளோ பெரிய நடிகர், பெரிய ஆள், அவர் போய் கார் எடுத்து போய் பார்க்க போகிறாராம். போங்க, அப்படின்னு நடந்தாலும் நல்லா தேர்க்கும். சரி லைக் பண்ணுங்க. நம்மளுக்கு எதுக்கு வீண் வம்பு ஊர் வம்பு? முடியுமா? தேவையில்லை. நம்ம வட உடதை பேசுவோம் வாத்தா அப்படின்ட்டு குடும்பம் நடத்துறது எப்படின்னு மட்டும் பேசுவோம் நம்ம. என்னங்க லைக் பண்ணுங்க. போயிட்டு வரேன், போய் வேலையில் பார்க்குறேன். கைப்பை அமைக்கி விட்டு லைக் பண்ணிட்டு போங்கத்தா. தைகளா நிறைய பேருக்கு ட்ரெண்டிங் பண்ணி கொடுங்கத்தா. ஐம்பது பேர் பார்க்கட்டும். என்னது இது? சூழியை மட்டும் பேசினா போதுமா? சூழியை பேசினா நான் இப்போ போகணாமா? எல்லாரும் இது பண்ணி விடுங்க. 50 பேர் கைலட்டில் போட்டு அப்படியே ஷூ சாக்ஸு இது பேண்ட்டு போட்டு அப்படியே இங்கிட்டு நடந்துக்கிட்டே பேசணும். பட்டி காட்டு முடியுமா? சூழியை விமர்சனம் அப்படின்னு லைக் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே என்னால் முடியல, தாக்க முடியல. இதில் எதில் விட்டுறாங்க, ஏதாவது குழப்படியில் விட்டுறாங்க. முருகா என்னையை காப்பாற்றிரு. யாரை காப்பாற்றுறே இல்லையா, என்னையை காப்பாற்றிரு.